அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த உலக உறவுகள்லேயே ரொம்ப சிறந்தது தாய்மை அப்படின்னு, தாய்மையை பற்றி புகழாத மொழி இருக்கா? தாய்மொழி, தாய்நாடு, தாய் தாய் அன்பு, தாய் தாய் அம்மா, அன்னை, என்னென்ன பாருங்கள். எல்லா லிட்ரேச்சரும், எல்லா நாடும், எல்லா இனமும், எல்லா மொழியும் புகழ்ந்து பேசுது. நான் இன்றைக்கி நேர்மாறாக பண்ண போகிறேன். இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு ஆபத்தான ஆள் யார் தெரியுங்களா? அவங்க அம்மா. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதனாக மலர முடியாதபடி தடுப்பது எதுன்னு கேட்டால் தாயின் ஆளுமை. என்ன சார் நீங்கள் வம்பு வளர்க்குறீங்களா? எல்லாரும் சொல்கிறத எதிர்த்து பேசணுன்ற ஆசையில் எனக்கு என்ன ஆசை? எங்கள் அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் சௌக்கியமாக வச்சுருந்தேன். அவங்கள சௌரியமாக பார்த்தேன். என்னென்ன பணிவிட பண்ண முடியுமோ பண்ணேன். என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா மகிழ்ச்சியும் செஞ்சேன். நான் ஒரு குறையும் வைக்கல. எங்கள் அம்மா மேலே எனக்கு ஏதாவது கோவம் உண்டான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. எந்த விதமான கோபமும் கிடையாது. புரிதல் உண்டு. எங்கெங்கே எங்கள் அம்மா தேவையில்லாமல் மூக்கு நுழைக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒதுங்கிடுவேன். அவங்க என்னை ஒன்றுமே ஆள முடியாது. அவருடைய ஆளுமை வட்டத்திலிருந்து நான் விடுபட்டுட்டேன். ஆனால் அவங்களுக்கு தர வேண்டிய எல்லா மரியாதைகளும் கொடுத்தேன், எல்லா வசதிகளும் கொடுத்தேன். இதுதான் ரொம்ப நுட்பமான பகுதி. தாயை வெறுத்துருங்கன்னு நான் சொல்லலை, தாயை அவமதிங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு எல்லையில் தாயினுடைய ஆளுமை வட்டத்திலேருந்து வெளியே வரணும்னு சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்தில் எல்லா தாயுமே அகங்காரத்தின் மொத்த வடிவம். இந்த உலகத்தில் எல்லா தாயுமே அகங்காரத்தின் மொத்த வடிவம். என்ன தெரியுங்களா? இந்த பிள்ளை இண்டிபெண்ட்டாக ஒன்று செய்கிறத அவளால் சகிக்க முடியாது. சுதந்திரம்ங்கிறது அந்த பிள்ளைக்கு இருக்கிறத சகிக்க முடியாத ஜென்மா ஒன்று உண்டுன்னா அவங்க அம்மா தான். ஏன்? அவன் உட்காரணும், எந்திரிக்கணும், என்ன ட்ராயர் போடணும், எப்படி என்ன பண்ணணும், பொண்ணு என்ன பண்ணணும், எப்படி தலைவாரணும், என்ன மாதிரி படுக்கணும், எப்படி எல்லா விஷயமும் நான் முடிவெடுக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குற ஒற்றை உயிர் யாருன்னு கேட்டால் அவங்க அம்மா. இப்போ உங்கள் அம்மாவை மதிங்கன்னு நான் கற்றுக் கொடுக்குறேன்னா, அவமதிங்கன்னு கற்றுக் கொடுக்குறேன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க. எதையுமே நான் கற்றுக் கொடுக்கல. நான் இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன், எடுத்து வச்சு டேபிளில் போட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன். என்ன? தாய் என்பவள் தான் இந்த உலகத்திலேயே அதிக அகங்காரம் உடையவள். இதெல்லாம் யாரும் யோசிக்கவே இல்லை. தாய் என்பவள் தான் உலகத்தில் அதிக அகங்காரம் உடையவள். ஏன்? தான் நினைக்கிறபடி புள்ள வளரணும். எல்லாரும் எப்படி வந்தாலும் என் புள்ள ஃபஸ்ட் ரேங்க் வரணும், எல்லாரும் எப்படி இருந்தாலும் என் பிள்ளை. இதெல்லாம் நல்லது தானே சார்? நல்லதோ கெட்டதோ அகங்காரம் சார். நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அகங்காரம். பொன் விலங்காக இருந்தால் என்ன, இரும்பு விலங்காக இருந்தால் என்ன? அசைய விடாதபடி போட்டால் விலங்கு தானே சார். நான் உங்களுக்கு தங்கத்தில் ஒரு விலங்கு பண்ணி போடுறேன் சார். தங்கத்தில் பூட்டிட்டு கையை காலெல்லாம் பூட்டிட்டா இவ்வளோ விலை உயர்ந்த விஷயத்தை போட்டுட்டாப்புல வசதியா சார்? தாய் ஒரு பொன் விலங்கு, இரும்பு விலங்கு மாதிரி தாய் ஒரு பொன் விலங்கு. பிள்ளைய ஆட ஓட விட மாட்டேன், அவன் நினைக்கிறபடி வளர விட மாட்டான். தான் நினைக்கிறபடி அவன் எல்லாமே மாறணும். அவன் தலையில் எல்லாமே தன்னுடைய கருத்தை திணிக்கணும். இதுதான் தாயின் இயல்பு. எல்லா தாயுமே அகங்காரிகள் அடிப்படையில். ஒரு கொடுமை சொல்லட்டுமா? அவளை மாதிரி நேசிக்கிற உயிரையும் பார்க்க முடியாது. நான் உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சா தான் தெரியும். அவளை மாதிரி நேசிக்கிற உயிரை பார்க்க முடியாது. அவளை மாதிரி தூஷிக்கிற மனுஷியை பார்க்க முடியாது. என்ன நேசிக்கிற, தூஷிக்கிற? ஐயோ என் ராஜா, என் சொல்லம், என் பட்டு, என் தங்கம், உனக்கா நான் உயிரே சாப்பிட மாட்டா, காத்திருப்பா, ராத்திரி சாப்பாடு போட்டு படுப்பா, அவனுக்கு குளிர்னா போத்தி விடுவா, காற்று கிடப்பா, கமிழ்ச்சிருப்பா, எல்லாம் கரெக்டு. வாழ்த்துவா, நீ என் மகராஜனா வரணும், நீ அப்படி வரணும், இப்படி வரணும். இந்த அம்மா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் அவன் ஒரு பொண்ணை காதலித்து கல்யாணம் மட்டும் வாரி வைப்பா. என்ன வாரி வைப்பா தெரியுங்களா? அவன் விளங்க மாட்டான், அவன் குடும்பம் விளங்காது. என்னங்க அது? நீ தான் சாப்பாடு போட்ட, நீ தான் அவனுக்கு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணு, நீ தான் அவன் வளரணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. சபிக்கிறது பாருங்கள். ஒரு கல்யாணம் ஆகி கொஞ்சம் அவன் பொண்டாட்டிக்கு லேசாக கொஞ்சம் பிரியமாக இதமாக இருந்துட்டு அம்மா கொஞ்சம் லேசாக கவனிக்கலை, ஏதோ இல்லை இவன் நினைக்கிற அளவுக்கு நடந்துக்கல, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. சபிப்பா குழந்தைய. ஒரு தாய் சபிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எவனும் சபிக்க முடியாது, யாருமே சபிக்க மாட்டாங்க. என்னங்க அன்புன்னு பேர் இதுக்கு? இது என்ன அன்பு இது? அப்படி ஆசீர்வதித்தவளும் அவள் தான், அப்படி சபித்தவளும் அவள் தான். அவளை மாதிரி ஒருவரை நேசிக்க முடியாது, அவளை மாதிரி ஒருத்தரை தூஷிக்க முடியாது. நான் இப்படி சொல்லட்டுமா? ரெண்டுலேயுமே அவள் தீவிரமானவ, ரெண்டுலேயுமே தீவிரமானவ. தீவிரவாதிகள் எப்போதும் ஆபத்தானவர்கள்.
தீவிரவாதிகள் எப்போதும் ஆபத்தானவர்கள். பெருவாரியான பிள்ளைகளுக்கு தாய் ஆபத்தானவள். பெருவாரியான பிள்ளைகளுக்கு தாய் ஆபத்தானவள். தாய் ஒரு எல்லையோட, அவளுடைய லிமிட், ஒரு எல்லையோட அவளுடைய ஆளுமையை நிறுத்தின பிள்ளைகள் தான் உருப்படுவார்கள். ஒரு எல்லையோடு தாயின் மீதான ஆளுமையை எந்த பிள்ளைகள் முறியடிக்கிறார்களோ அவர்கள் தான் உலகத்தில் உயருவார்கள். என்ன சார் இப்படி பேசுறீங்க? தாயை பற்றி இலக்கியத்தில் அப்படி சொல்லுது, இந்த இதில் அப்படி சொல்லுது, அந்த மதத்தில் அப்படி, எல்லாம் உண்மை இல்லைப்பா, உண்மை இல்லைப்பா, உண்மை இல்லைப்பா. எத்தனை கோயில் வேணாலும் நான் சொல்லுவேன். எது உண்மை தெரியுமா? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய கனவுகளின்படி வளரணுன்ற ஆசையினால வேறு திசைக்கு போகவே அனுமதிக்கிறது இல்லை. ரமணர் தாயை மதிச்சாரா? ரமண மகரிஷி தாயை மதிச்சாரா? ஒரு எல்லையில் நிறுத்திட்டாரு. அந்த அம்மா வாய மூட்டுக்கு சொல்லுன்னு. ஜீசஸ் ஒரு எல்லைக்கு மேலே மேரியை மதிக்கலை தெரியுங்களா? ஜீசஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு. நான் இயேசுவோடைய அன்னைன்னு சொல்லிட்டு வராங்க. இயேசுவுக்கு தாயார் யாரும் கிடையாது, அவர் கடவுளின் திருக்குமாரன்னு இயேசு மறுத்திருக்கிறார் மேரியை. இயேசு மேரியை மறுத்த இடம் இருக்கு. அவ்வளோ பெரிய லெவலுக்கு இயேசு வசந்ததுக்கு காரணமே அதுதான். ரமண மகரிஷி தாயை மறுத்தாரு. ஆதிசங்கரர் அவங்க அம்மா பேச்சை கேட்டிருந்தா ஆர்டினரி சங்கரர். ஆர்டினரி சங்கரர் யாரையோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு புள்ளை பெற்றுட்டு 2 வீடு கட்டிட்டு அப்படியே பேசாமல் போய் சேர்ந்துருப்பார். யார்? ஆதிசங்கரர். அவங்க அம்மா சொன்னதை கேட்டிருந்தா அடிச்சு தூக்கி எறிஞ்சார். அம்மாவுடைய பேச்சை கேட்க முடியாது, உன் பேச்சை நான் கேட்க முடியாது அப்படின்னாரு. என்ன ஆனார்? மகான் ஆயிட்டார், ஞானி ஆயிட்டார், எங்கேயோ வெளிப்பிட்டார். நீங்கள் தாய் பேச்சை கேட்காதீங்கன்னு நான் சொல்ல வரல, கேட்க வேண்டாத விஷயத்தில் கேட்காதீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறேன். கேட்க வேண்டாத விஷயத்தில் கேட்காதீங்க. கேட்க வேண்டாத விஷயத்துலையும் தாய் பேச்சை பல பேர் கேட்கறதால தான் உருப்பட முடியல. கேட்க வேண்டாத விஷயத்திலும் தாயினுடைய பேச்சை பல பிள்ளைகள் கேட்கிறார்கள். தாயினுடைய ஆளுமையினால் தான் பல பேர் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லா பெண்களையும் பார்த்து பயப்படுறாங்க. சார் இன்றைக்கி பெரிய சைக்காலஜி ரிசர்ச் பண்ணுறான் சார். ஒரு ஆம்பளை பொம்பளை பார்த்து பயப்படுறான்னா அது அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னு அர்த்தம். ஒரு ஆண் பெண்ணை பார்த்து பயப்பட்டா குடும்பம் நடத்த முடியுமா? பெண்டாட்டிக்கே பயப்படுறான்னு பல பேர். ஏன் பயப்படுறான்? அவங்க அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஆரம்பத்துலேருந்து அந்த குழந்தைய கமாண்ட் பண்ணி வளர்க்குறதுனால பெண் மீதே அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது அப்படிங்கிற சைக்காலஜி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். அப்புறம் மனைவியை பார்க்கும்போது கூட தாயார் நினைவுக்கு வருது. அவன் எப்படி தாம்பத்தியம் வச்சுக்குவான்? அப்புறம் நான் பேசுவது மிகப்பெரிய பிரச்சனை. தாயின் ஆளுமை வட்டத்தை தகர்த்தெறியக்கூடிய தைரியம் பிள்ளைகளுக்கு ஒரு எல்லையில் வர வேண்டும். அப்படி வருகிற போது தான் அவர்கள் மிக மேன்மையான இடத்துக்கு வருகிறார்கள். இப்போது ரொம்ப நுட்பமான பகுதி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற பகுதி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு தாய்க்கும் அவள் புள்ள ஒஸ்தி, மன்னிக்கணும், அவள் புள்ள தான் ஒஸ்தி. அப்போ இவன் எவ்வளோ அகங்காரனாக்கிட்டா பாருங்க. நீ ஒஸ்தின்னா ஏன் அவன் ஒஸ்தி இல்லையா? நான் வாழணும் அப்படின்னா ஏன் அவன் வாழ வேண்டாமா? இப்போ ஒரு சம்பவம் சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு காடு, அந்த காட்டில் மான் ஒன்று குட்டி போட்டுச்சு. அந்த மான் குட்டி போட்ட உடனே பசி தாய்மானுக்கு. பசிக்காது போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நீர்நிலைக்கு போய் தாய்மான் போய் தண்ணி குடிக்குது. தாகம் தாங்க முடியல, தண்ணி குடிச்சிட்டு இருக்கு தாய்மான். இந்த காட்சி இப்படி வச்சுக்கிட்டிங்களா? பக்கத்தில் ஒரு சீன், ஒரு புலி, அது குட்டி போட்டிருக்கு. குட்டியை போட்ட உடனே அதுக்கு பசிக்குது, சாப்பிட்ணுன்னு தவிக்குது. ரொம்ப வெறியோடு புறப்பட்டு வருது. தான் குட்டிங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், தானும் சாப்பிட்ணும். ஒரு வெறியோடு அங்கேருந்து புறப்பட்டு வருது தாய்ப்புலி. இந்த மான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. படால்னு பாஞ்சது, அடிச்சது, இழுத்துக்கிட்டு போச்சு, தான் தின்னுச்சு, குட்டிகளை சாப்பிட வச்சது. நல்ல கவனிங்க. புலி தன்னுடைய குட்டிகளுக்கு மிக உன்னதமான தாய், மானின் குட்டிகளுக்கு மிகப்பெரிய யமன், வைரி. நான் சொல்வது விலங்குகளோடு நிற்கவில்லை. உலகத்தின் பல தாய்மார்களும் தங்கள் குழந்தைக்கு தெய்வமாகவும் பிறருடைய குழந்தைகளுக்கு ராட்சசிகளாகவும் விளங்குகிறார்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கு தேவதைகளாகவும் பிறருடைய குழந்தைகளுக்கு பாவிகளாகவும் பல தாய்மார்கள் விளங்குகிறார்கள். நான் பேசுகிற செய்தி ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் சைக்காலஜியில் ஆழமாக போனால் தான் அந்த உண்மையை புரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு முறை கணவன் மனைவி உறவில் எத்தனை பெண்கள் ஆண்களால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், பெண்களுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை அழைக்கலைன்னு பெண்கள் சாதகமாக நான் பேசியிருக்கேன். எனவே எனக்கு பெண் மேலே ஒன்றும் விரோதம் கிடையாது. ஆனால் அந்த தாய்மைங்கிற ஸ்தானத்துக்கு அளவுக்கு மீறி புனிதத்துவம் கொடுத்துட்டோம். அவ்வளவு புனிதத்துவம் கொடுக்க வேண்டாம். இப்போ உடச்சி சொல்லட்டுமா? அந்த தாய்ப்புலி தன் குட்டிப்புலிகளுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கிறது, நக்கி கொடுக்கிறது, விளையாட அனுமதிக்கிறது, அவன் பாய அனுமதிக்கிறது, அன்பு காட்டுகிறது. மிருகத்தில் கூட தாய்மை என்பது இயல்பானது. இட் இஸ் குவைட் நேச்சுரல். அது பில்டட், அது உள்ளுக்குள்ளேயே பில்டப் ப்ரோக்ராம், அது உள்ளுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதில் ஸ்லாகிப்பதற்கு எதுவும் இல்லை.
அதில் கொண்டாடவோ நீங்கள் மிகைப்படுத்தவோ பாராட்டவோ புகழவோ உண்மையில் எதுவும் இல்லை. அது ஒரு மிருகத்தனமான நிலை. எல்லா தாய் விலங்கும் தன் குட்டி விலங்கிடத்தில் பாசம் காட்டுகிறது. அதுபோல் மானுடத்தாயும் தன் மகனிடத்தில் மகளிடத்தில் பாசம் காட்டுகிறாள். ஆனால் எந்த விலங்கும் தன் குட்டியிடத்தின் எதிர்காலத்தை விலை பேசுவதில்லை. தான் வளர்த்த காரணத்திற்காகவே பிள்ளைகளின் எதிர்காலத்தை விலை பேசுகிற தாய் எத்தனை பேர் தெரியுமா? நான் ஒன்றும் வளர்த்தேன், நான் வளர்த்த மாதிரி யார் வளர்த்தா? ஐயோ, நான் என் உயிரையே விட்டு வளர்த்தேன், நீ இன்னைக்கு என் பேச்சை கேட்காம எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறியே? நான் வளர்த்தேன், நீ சம்பாரிச்சதை கொண்டு போய் எங்கேயோ கொடுக்குறியே? நான் வளர்த்தேன், நான் படிக்க வச்சேன், வேற என்ன? நீ செய்யாமல் யார் செய்வ? நீ செய்யாமல் யார் செய்வ? தாய்ப்புலி கூட குட்டி போட்டால் கறியை கொண்டாந்து கொடுக்குது. தாய் நாய் கூட குப்பை தொட்டிலேருந்து இலையை எடுத்துகிட்டு வந்து குட்டி நாய்க்கு கொடுக்குது. எல்லா தாய் நாயும் செய்து, தாய்ப்புலியும் செய்து, மனுஷ தாய் செய்கிறதில்ல. என்ன ஆச்சரியமா? எல்லா தாயும் பிள்ளைகளுக்கு தான் செய்ததற்காக விலை கேட்கிறாள். என்ன கேட்குறா? உன்னை வளர்த்தனே, நான் உன்னை எப்படி வளர்த்தேன்னு தெரியுமா? 6 பெற்றுக்கு சொன்னா? 6 பெற்றுக்கு சொன்னா? இப்போ பெற்றுக்கிற குழந்தை வந்து கேட்டுச்சா? என்னை பெற்று கொடுக்க அப்படின்னு கேட்டுச்சா? நான் இவ்வளோ கோபமாக பேசுன்னு நினைக்காதீங்க. தாய்மை என்பதை அளவுக்கு மேல் புனிதப்படுத்தி இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை நாம் கெடுத்திருக்கிறோம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், தாயின் ஆளுமை வட்டத்திலேயே குழந்தைகள் இருக்கிற போது அவர்கள் அறிவாளியாக முடியாது, அவர்கள் உன்னதமான நிலைக்கு வர முடியாது, அவர்கள் ஞானமடையவே முடியாது. மிருகங்களுடைய சமூக அமைப்பு தான் அந்த சமூகத்தில் நீடிக்க முடியும். அவர்கள் சமூகத்தை பற்றிய கவலை, பிற உயிர்கள் பற்றிய கவலை, பிறரது வளர்ச்சி பற்றிய அக்கறை, இவற்றிலெல்லாம் அன்பு காட்ட மாட்டார்கள். நான் தாயை குறைச்சி பேசுகிற எண்ணத்தில் பேசலை. பல விஷயத்தில் அவ பெரியவ, மிகச்சிறந்தவ, தியாகம் பண்ணியிருக்கிறா. ஆனால் என்ன? கடமைப்பட்டவ. இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? அவங்க செய்ய வேண்டிய கடமை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதுக்காக கடமைப்பட்டவன்னு கடன் திருப்பி கேட்குறதா பிள்ளைங்க கிட்டேருந்து? தாய் பிள்ளைக்கு செய்ய வேண்டியது கடமை. ஆனால் பிள்ளைகள்கிட்டேருந்து தாய் எதிர்பார்த்தால் அது ஈனத்தனம் அப்படின்னு எழுதுறான். ஒரு தாய் எதிர்பார்க்கக்கூடாது, நான் உன்னை வளர்த்தனே, அதுக்காக நீ பதிலுக்கு இதெல்லாம் செஞ்சா அவனை அடுத்த நாட்டுக்கு போக விட மாட்டா, வேறு தொழிலுக்கு போக விட மாட்டா, அவன் நினைக்கிறபடி இருக்க விட மாட்டா, வளர விட மாட்டா. பிள்ளைகளுடைய வளர்ச்சியை முற்றிலுமாக தடை செய்யக்கூடிய பாறாங்கல்லாக ஒரு இமயமலையாக ஆன தாய்மார்களை நான் வெகு நன்றாக அறிவேன். இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இதை இலக்கியங்களும் அதுவும் எங்கள் பேச்சாளர்கள் தாயை பற்றி பம்ப் பண்ணி புழுகியே ரொம்ப புகழ்ந்து அளவுக்கு மேலே அப்பா இலக்கியங்கள்லாம் ரொம்ப சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மை இல்லை. உண்மையானா கூட இட் இஸ் ஹர் டியூட்டி. அவள் செய்ய வேண்டிய கடமை தானே செஞ்சுருக்கா. தாய் நாய் செய்து, தாய் புலி செய்து, தாய் ஆடு செய்து, தாய் மாடு செய்து, அதே மாதிரி தாய் செய்ய வேண்டியது தானே, அவ்வளோதானே. இதுக்கு மேலே என்ன இருக்குது? அந்த குழந்தை வளர்த்தனேன்னா வளர்த்துக்கு தானே பெற்றோம். இந்த உணர்ச்சி இல்லாமல் நான் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா, ஒரு எல்லையில் தாய் எப்படின்னா விளக்கின் கீழ் இருக்கும் இருட்டுன்னு எழுதுகிறான். விளக்கின் கீழ் இருக்கும் இருட்டு. இந்த விளக்கு கீழே ஒரு இருட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி வித் ஆல் குட் குவாலிட்டிஸ், நோபல் குவாலிட்டிஸ், அவகிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்கும். என்ன குணம் தெரியுமா? புள்ள கடைசி வரைக்கும் தனக்கு சொந்தம். இட் இஸ் மை ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு அசிங்கமான ஆட்டிடியூட். இட் இஸ் மை ப்ராப்பர்ட்டி. ஹீ இஸ், ஷீ இஸ் இல்லை. இந்த வார்த்தையை கவனிங்க. அவள் அவன் கூட நினைக்கல. இட் இஸ் மை ப்ராப்பர்ட்டி. இது பிள்ளைய பொறுத்த அளவில். என் வயிற்றுல சுமந்து பெற்றேன். 10 மாதம் தான் உடம்புல இருந்துட்டதாலேயே வாழ்நாள் முழுக்க அவனுக்கு ஒரு ஜெயில் கட்டுறான். 10 மாதம் நான் ஜெயிலில் வச்சுருந்துட்டதாலேயே, பாதுகாப்பான ஜெயிலில் வச்சுட்டதாலேயே, உன் எஞ்சிய வாழ்க்கை முழுக்க நான் கட்டுற ஜெயிலையே நீ இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணம் தாய்க்கு மட்டுமே உண்டு. நான் இன்றைக்கி பேசுகிறது பல பேருக்கு பிடிக்காது, நிச்சயமாக பல பேருக்கு வருத்தத்தை உண்டு பண்ணணும். நான் என்ன பண்ண முடியும்? உண்மையை சொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நான் உண்மையை சொல்ல வேண்டிய சொசைட்டியில் பெருவாரியான பெண்கள் தான் தாய் என்ற காரணத்தினாலேயே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை விலை பேசுகிறார்கள். இது நல்லது அல்ல. நம்ம தாயாக இருந்தது நம்முடைய கடமை, செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அவங்க சௌகரியப்படி அந்த உயிர் வளர வேண்டிய முறையில் அதனுடைய திறமைப்படி அது வளரணும். இப்போ நான் ஆதாரம் இல்லாமல் ஏதாவது பேசியிருக்கேன்னா, ரமணர், இயேசு, நான் சொல்கிற ஆதாரங்கள் எல்லாமே எவ்வளோ ஸ்ட்ராங் பாருங்கள். ஒரு எல்லை இல்லை. விவேகானந்தர் கூட தாய் அன்பு உண்டு. ஆனால் எங்கே புவனேஸ்வரி தேவியை நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தினார். எல்லா விஷயத்திலும் அந்த அம்மா சொல்கிறது அவர் கேட்டுக்க தயாராக இல்லை. அவருக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்தாரு. அவர் பாட்டு சன்னியாசியாகி வந்துட்டார். கடைசி காலத்தில் அம்மா கூட இருப்பேன், நாங்கள் வா உட்காரு, நீ பாட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு வா, என்ன வேணாலும் பண்ணு, அன்பு காட்டினார். இன்னொரு வார்த்தையை சொல்லட்டுமா? அன்பு காட்டுகிறேங்கிற வார்த்தையே கொஞ்சம் கொச்சையான வார்த்தை. நான் அது பேசினா மணிக்கணக்காக போய்டும். அன்பில் ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கும். சரியான வார்த்தை என்ன தெரியுங்களா? அஹிம்சைங்கிறது தான். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பயன்படுத்துகிறார். அன்புங்கிற வார்த்தை கொஞ்சம் கொச்சை.
அகிம்சைங்கிற வார்த்தை ரொம்ப ஒஸ்தி, ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். பிறகப்பாது வாய்ப்பு வரும்போது சொல்கிறேன். ஏன்னா அன்பு காட்டுகிறவர்கள் எப்போதும் பிறரை அடிமைப்படுத்தவும் விரும்புவார்கள். அன்பு விலை கேட்கும். அன்பு காட்டுகிறவர்கள் பிறரை அடிமைப்படுத்தவும் விரும்புவார்கள். தாயிடத்தில் அந்த குணம் உண்டு, பெருவாரியான தாயிடத்தில். கொஞ்சம் விழிப்படைந்த தாய்மார்கள், ஞானிகள் ஆனவர்களுக்கு அது இல்லாமல் இருக்கலாம். அது ரொம்ப ரேர். 99.9%, நான் முதல்ல சொன்ன கேட்டகரி தான். 0.1% தான் ஞானம் அடைந்த தாய்மார்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. தாய்மார்கள் வருத்தப்பட்டாலும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. உண்மைதான்.